எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமல் படத்துலேருந்து சம் வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். வந்த நீ எப்படா வந்த நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு when did you get here அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சொந்த முட்டை இல்லை, இந்த உலகமே விலை கிடைக்குது அப்படின்னா ஷேட்டர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஷேட்டர்ட்னா சிதறியது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த கிரீஸ் ஷேட்டர்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். கிரீஸ் வந்து சிதறிடுச்சு எல்லா டைரக்ஷன்லேயும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷேட்டர்ட்னு சொல்லலாம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். இன்ஹெரிட்டட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது இந்த இதில் வந்துட்டு இன்ஹெரிட்டட் திஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. இன்ஹெரிட்டட்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டட்னா பரம்பரை. இட்ஸ் அன் இன்ஹெரிட்டட் டிசீஸ் அப்படின்னா இது பரம்பரை நோய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஹெரிட்டட் பரம்பரை. அடுத்த வேர்டு பார்க்கலாம். ரிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ கெட் ரிட் ஆஃப் இட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. ரிட்னா என்னன்னு பார்க்கலாம். ரிட்னா தவிர். ஐ கான்ட் வெயிட் டு கெட் ரிட் ஆஃப் மை ஓல்டு கார். என்னோட ஓல்டு காரை தவிர்க்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிட். அடுத்த வேர்டு பார்க்கலாம். Don't instigate him. Please don't do this right now. What do you mean don't instigate it? எதுக்கு என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? Like I'm some ticking time bomb or something. Instigate பதிலா டெட்ராய்ட் சொல்லிருக்கேன். அவ்வளோ இன்ஸ்டிகேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஸ்டிகேட்னா தூண்டு. அவனை தூண்டி விடாத. டோன்ட் இன்ஸ்டிகேட் ஹிம். அவனை தூண்டி விடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டிகேட். நான் சொல்கிற வேர்டெலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்டு தெரியாமல் யோசிக்க தேவையில்லை. நான் சொல்கிறது நீங்கள் வேர்டு தெரியாமல் எந்தாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஃபேஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேர்டெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டிட்ரைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிட்னைட்னா வெடிக்க. டூ அதர் பாம்ஸ் ஃபெயில் டு டினைட். டினைட்னா வெடிக்க. அடுத்த வேர்டு பார்க்கலாம். டிஃபெண்ட். டிஃபெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். டிஃபெண்ட்னா பாதுகாக்க. டோன்ட் டிஃபெண்ட் மீ. என்னை பாதுகாக்காத. பிராட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிராட்னா குழந்தை. பிராட்னா குழந்தை. மை பிராட் இஸ் கிரைங் அப்படின்னா என் குழந்தை அழுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பிராட். பிஆர்ஏடி பிராட். ஆயில் டீல் நடத்துறங்கிற பேர்ல சவுத் இந்தியாவோட மொத்த ஈகோசிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. The world is a very unpredictable place னு தெரிஞ்சுக்கோங்க. அமேசிங். நீ ஒரு பாசிட்டிவ் வின்னா நெகட்டிவ். டிஸ்கிரிப்டட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்டட்னா சீர்குலைத்தது. த சொசைட்டி இஸ் டிஸ்கிரிப்டட் பிகாஸ் ஆஃப் லேசி பீப்புள். இந்த சமூகம் வந்து சீர்குலைஞ்சிருச்சு. எதனால? சோம்பேறியான ஆட்கள்னால சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்கிரிப்டட். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ரிட்டுக்கு என்ன பிக்சர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு பிக்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் கரெக்ட். எத்தனை பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வேர்டு பார்க்கலாம். மெஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெஸ்னால் குழப்பம். என்னோட அக்கா கிட்ட யார் குழப்பம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை யாரோ ரேகிங் பண்ணிடுவாங்க அந்த சீனில் எக்ஸாக்டாக. அதனால் எங்கள் அக்கா கிட்ட யார் குழப்பம் பண்ணது, அதாவது மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறது.
அடுத்த வேர்டு பார்க்கலாம். கிராப்பி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கிராப்பினா முட்டாள்தனமான. இட்ஸ் வாஸ் எ கிராப்பி நெய்பர்ஹுட் ஈ ரிமெம்பர் தட் மச். அவன் ஒரு கேன பையன், முட்டாளான பையன், அவனை போய் ஞாபகம் வச்சிருக்கா அவ்வளோவா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராப்பி. முட்டாள்தனமான கேன பையன், ஃபூல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராப்பி. அடுத்த வேர்டு பார்க்கலாம். டேப்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டேப்னா ஒட்டு கேட்குறது. என்னோட ஃபோனை ஒட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேப்டு. மை ஃபோன் இஸ் டேப்டு. என்னோடய ஃபோனை யாரோ ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது டேப். அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரீக்கிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரீக்னா குறும்பு. டிம்விட்னா ஸ்டூபிட். இ வாஸ் எ ஃப்ரீக்கி பர்சன் அப்படின்னா குறும்புத்தனமான பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, குறும்புத்தனமான ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரீக்கி. அடுத்த வேர்டு பார்க்கலாம். டிஸ்ஓரியன்டட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்ஓரியன்டட்னா திசை திருப்பப்பட்ட. த டிரைவிங் ஸ்னோ டிஸ்ஓரியன்டட் தெம். அதாவது ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, ஸ்னோஃபால்னால் இவங்க வேறு வழியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்ஓரியன்டட் அப்படின்னு அர்த்தம். வேர்டு பார்க்கலாம். அப்ஸ்டைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்ஸ்டைன்னா தவிர்க்கவும். ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அப்ஸ்டைனிங் அப்படின்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருந்துச்சுன்னா தவிர்க்கிறது அப்படின்னு. அதாவது வேணான்னு தவிர்ப்போம்ல, அதுதான். அடுத்தது டெஸ்ட் 2. கிராப்பினா என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டூபிட், ஹாப்பி, வாட்டர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஸ்டூபிட், செகண்ட் ஆப்ஷன் வந்து ஹாப்பி, தேர்ட் ஆப்ஷன் வந்து வாட்டர். இதில் 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டூபிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு 2 டெஸ்ட் வச்சாச்சு. அப்புறம் உங்களுக்கு சம் வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாளைக்கு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்